where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அருகே ரோமானியர் கால செப்பு நாணயங்கள், எடைக்கல் போன்றவற்றை வரலாற்று பேராசிரியர் ஒருவர் கண்டெடுத்துள்ளார். உலகில் தோன்றிய நாகரிகங்கள் அனைத்துமே ஆற்றங்கரையை அடிப்படையாக கொண்டு உருவானவை என்பதை நாம் அறிவோம். சங்க இலக்கியங்களில் பாலாற்றை பற்றியும் வசவ சமுத்திரம் பற்றியும் குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அதன் அடிப்படையில் இந்திய தொல்லியல் துறை இங்கு அகழாய்வுகளை மேற்கொண்டிருந்தது. வசவ சமுத்திரம் ஒரு தொல்லியல் களமாக கருதப்பட்ட நிலையில் இதன் அருகே படாலம் அருகே ஈசூர் பாலாற்றில் மதுரை வீரன் என்ற அரசு கல்லூரி வரலாற்று பேராசிரியர் மேற்புற கள ஆய்வில் ரோமானியர்கள் பயன்படுத்திய செப்பு நாணயங்கள், எடைக்கல், அணிகலன்களை கண்டெடுத்துள்ளார். மதுரை வீரன் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக விடுமுறை நாட்களில் ஆய்வு செய்து வருகிறார். இதில் இவருக்கு பல்வேறு தொன்மை வாய்ந்த பொருட்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கிறார். புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து சங்க காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்களும் கிடைச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தினுடைய முடிவு நிலைன்னு சொல்லப்படுற கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதாவது கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லப்படுற மன்னருடைய ரோமானிய செம்பு நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் அதோட சேர்த்து அசோசியேட் ஆர்டிஃபேக்ட்னு சொல்லப்படுற எடைக்கற்கள், அணிகலன்கள், மோதிரம் மாதிரியான பொருட்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெளிவாக என்ன விஷயங்கள் தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களுடைய வாழ்விடம்னு சொல்லப்படுற இடம் எங்கேயோ கரையில் இருந்திருக்கு. மேலும் ரோமானியர்கள் பயன்படுத்திய காதணிகள், மோதிரம் போன்ற அணிகலன்களையும் இவர் கண்டெடுத்துள்ளார். பாலாற்றங்கரையோரம் கிடைத்து வரும் இந்த தொல்லியல் தடயங்கள் மூலம் இதன் பழமையை அறியலாம் என்று கூறும் மதுரை வீரன், இது குறித்த விரிவான ஆய்வுகள் அவசியமாகின்றன என்கிறார். புதிய தலைமுறைக்காக செங்கல்பட்டிலிருந்து செய்தியாளர் உதயகுமார். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.